சக்திவேலு பாகியமும் சம்பந்திக ஆனால் விளங்குன மாதிரி தான் அப்படின்னு உங்களுக்கும் தோணுனா இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான பிரமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மயில் அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு டியூட்டியை முடிச்சு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ரோட்டில் அப்படியே மெதுவாக. அதே சமயம் அங்கே பின்னாடியே வர்றாரு கதிர். அப்போ பாவமாக வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்க மயிலை பார்த்துட்டு, அண்ணி வாங்க நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு கதிர். தம்பி நீங்கள் எங்கே இங்கே அப்படின்னு கேட்குறாங்க மயில். உடனே கதிர் சொல்கிறாரு, இல்லை நான் இங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்குறதுக்காக வந்தேன், வாங்க வண்டியில் ஏறுங்க நான் கொண்டுட்டு போய் விடுற வீட்டில் அப்படின்னு சொல்ல மயில் அப்படியே, இல்லை தம்பி எதுக்கு என்னால் உங்களுக்கு சிரமம், இதோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் பஸ் வந்துடும் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, அண்ணி ஒரு நிமிஷம் பாருங்கள் பஸ்ஸில் எவ்வளவு கூட்டம் வருதுன்னு, அதுவும் இந்த டைம் ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் வீடு திரும்புகிற டைம் ஸ்டெப்பில் தொங்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அண்ணி நீங்கள் இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த பஸ்ஸில் ஏற முடியுமா அப்படின்னு சொல்ல, உடனே மயில் சொல்கிறாங்க, தம்பி நான் இந்த மாதிரி தானே டெய்லியும் காலையிலையும் சாயங்காலமும் வந்து போய்கிட்டு இருக்கேன், அது ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி நீங்கள் உங்களுக்காக இல்லைனாலும் குழந்தைக்காகவாவது ஏறுங்க, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப், இன்னைக்கு நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு கதிர் கூட பைக்கில் ஏறிடுறாங்க மயில். அதே சமயம் கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கவே அங்கே தூரத்தில், தம்பி ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க, அது குமார் தானே அப்படின்னு சொல்கிறாங்க மயில். உடனே கதிரோ, ஆமாம் ஆமாம் நீ அவனே தான் அப்படின்னு சொல்ல, உடனே கூடவே வேற ஏதோ ஒரு பொண்ணு என்னமோ சண்டை பிடிக்கிற மாதிரி ஆக்ரோஷமாக 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கு கிட்ட வண்டியை நிறுத்திட்டு இறங்கி போகிறாங்க மயிலும் கதிரும். அப்போ அங்கே குமார் அந்த பொண்ணை ஓங்கி அரைகிறான். அதை பார்த்துட்டு, ஏண்டா என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்போ புதுசாக உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வர்றதால என்னை வேண்டான்னு சொல்கிற, என்னை ஓங்கி அரைகிற, அப்போ என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு என்ன பதில் சொல்கிற அப்படின்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்க. குமரவேல் சொல்கிறாரு, ஏய் இந்த குழந்தை நீ யாருக்கு பெத்தையோ கடைசியில் என்னை வந்துட்டு உன் கழுத்தில் தாலி கட்ட சொல்லி அழுதனா நான் கட்டிடுவேனா, போடி நீயும் மொகரக்கட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து குமார் போக, உடனே கதிர் போய் நிப்பாட்டி, என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னு கேட்க, உடனே இவன் எங்கே இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி குமார் கதிரை பார்க்க, உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிற பொண்ணும், நீங்கள் யாருங்க, தயவு செஞ்சு இவரை என் கழுத்தில் தாலி கட்டி இவரோட மனைவியாக ஏற்றுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட கேட்க, என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு மயிலும் கேட்குறாங்க. இவர் என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா, ஆனால் என் கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன்னு இப்போ வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற நீ இதோட ஒழிஞ்சு போன சொல்லி என் கையில் இப்போ 1,00,000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு இனிமேல் நீ என்னை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு அந்த பொண்ணும் கேட்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க தங்கமயிலும் கதிரும். உடனே முகத்தில் குத்துறாரு கதிர், என்ன அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, டேய் உனக்கு என்னடா இதில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமரவேலு சட்டையை எட்டி பிடிக்க, உடனே அங்கேருந்து முடிஞ்சா இந்த கல்யாணத்தை நிறுத்திப்பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை அப்படியே காலரை பிடுங்கிட்டு அங்கேருந்து பைக் ஏறி போயிடுறாரு குமார். உடனே அந்த பொண்ணும், எனக்கு யாரும் இல்லைங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, இவங்க பெரிய பணக்காரங்க போல், இவங்க கூட என்னால் சண்டை போட்டு என்னோடய வாழ்க்கையில் ஒரு விடிவு கிடைக்குன்னு எனக்கு தோணலை அப்படின்னு கீழே உட்காந்துட்டு அழக. உடனே மயில், இதை பாருமா எழுந்துரு அப்படின்னு கண்ணை தொடச்சி விடுறாங்க. இதோ இப்போ நீ சண்டை பிடிச்சியே இவனுக்கு கல்யாணம் ஆக போகிற பொண்ணோட அக்கா தாம்மா நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இவர் ஏன் கொழுந்தனாரு, இல்லை குமர இப்போ போனான்ல அந்த குமரவேலோட தங்கச்சியோட வீட்டுக்காரரும் இவர் தான், அதனால் நாங்கள் உனக்கு நல்லது பண்ணுவோம், நீ நம்பிக்கையாக இரு, எப்படியா இருந்தாலும் அந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் சொல்கிறாங்க. உடனே கதிரும், ஆமா அண்ணி இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாது, பாவம் இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல நம்மனால ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்னு அங்கே கதிரும் சொல்கிறாரு. நீ கண்ணை தொடச்சிட்டு வீட்டுக்கு போமா, உங்கள் வீட்டு அட்ரஸ் உன் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போ, நல்ல முடிவாக உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் நம்பரும் வீட்டு அட்ரஸையும் வாங்கிக்க, அண்ணி வண்டியில் ஏறுங்க வீட்டில் ட்ராப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மயிலவை வண்டியில் ஏற்றிட்டு கதிர் அவங்க வீட்டுக்கு போகவே பேசுகிறாரு. அண்ணி இந்த விஷயத்த உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கள் அண்ணி, தயவு செஞ்சு இந்த கல்யாணம் நடக்க போகுது, உங்கள் தங்கச்சியோட தலையில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் அம்மா அப்பாவே மண்ணள்ளி போட்டுற போகிறாங்க அப்படின்னு கதிர் சொல்ல, உடனே மயில், என்ன தம்பி பண்ணுறது, நான் சொன்னால் கேட்டால் தானே ஆகும்,
பரவாயில்ல நான் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மயிலு சொல்கிறாங்க. தம்பி கதிர் இங்கேயே வண்டியை நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு மயிலவும் இறங்க. உடனே அண்ணி இந்த கல்யாணம் மட்டும் நடக்கக்கூடாது, நாளைக்கு காலையில் நான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணுக்கு உதவி செய்கிறேன், நீங்களும் இங்கே முடிஞ்ச அளவுக்கு அதை நிப்பாட்டுறதுக்கு பாருங்கள், நான் வர்றேன், ஃபோன் பண்ணுறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதே சமயம் வீட்டுக்குள்ளே வர்றாங்க மயில். அதே சமயம் அங்கே டெய்லர் 2-3 ஜாக்கெட்டை கொடுத்துட்டு பாக்கியத்துக்கிட்ட சண்டை கட்டிக்கிட்டு இருக்காரு. 6 மாதம் ஆச்சுமா ஜாக்கெட் தைச்சு, நீ வாங்கிறதுக்கு வந்த பாடும் இல்லை, என் கைக்கு காசு கிடைச்ச பாடும் இல்லை, இந்த ஜாக்கெட்டை வச்சுட்டு கையோட காசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை கட்டிக்கிட்டு இருக்கவே அங்கேருந்து வர்ற மயிலை பார்த்துட்டு, ஐயோ மயில் வந்துட்டா, இனி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு, மயில் பணம் ஒரு 500 ரூபாய் இருந்தால் கொடு, இந்த ஆள் மூஞ்சியில் விட்டு எறியணும், என்னமோ பணம்னு நம்ம ஏமாற்றிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுற மாதிரி ரொம்ப தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்ல, உடனே மயில் அங்கேருந்து வேலை செஞ்சு பஸ் ஏறி அப்படி இப்படின்னு சொல்லி சலிச்சு வர்ற அந்த சுச்சுவேஷன்லையும் இப்படித்தானே நம்ம அம்மா நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு அந்த பணம் 500 ரூபாயை எடுத்து கொடுத்துட்டு, சரிண்ணே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பாகியமோ என்னடி என்னமோ முகம்லாம் ஒரு மாதிரி கோபமாக பார்க்குற மாதிரி பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா தாயே உன்னை பார்த்து கோபமாக யாராவது பார்த்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நீ அங்கே சுடருக்கு பார்த்துருக்கே மாப்பிள்ளை, அவனோட லட்சணம் இதுதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீடியோவில் பேசுகிற எல்லாத்தையுமே ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணி அதை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணோட கர்ப்பத்துக்கு காரணமே குமார் தான்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த குமாரை நம்ம தங்கச்சி சுடருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க தங்கமயில். உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, என்னடி உன்னை விட அவளுக்கு பெரிய இடத்து மாப்பிள்ளை கிடச்சிடுச்சுன்னு உனக்கு பொறாமையா, இல்லாததும் பொல்லாததும் சொல்கிற அப்படின்னு பாகியம் பேச, பக்கத்தில் நிற்கிற சுடரோ அக்கா என்னக்கா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சுடரு, குமரவேல் நல்லவன் கிடையாது, நானும் கதிரோ இன்னைக்கு வண்டியில் வரும்போது இதை கண்ணார பார்த்து அங்கே பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது எப்படியும் நிப்பாட்டி அந்த பொண்ணை நாங்கள் நம்பிக்கையாக இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்கமயில் சொல்ல, சுடரும் அக்கா இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்னடி இவ சொல்கிறான்னு நீ நினச்சி பார்க்கலன்னு என்னென்ன நியாயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவ வேலையை அவ பாரு, அதெல்லாம் பெரிய இடத்துல சமாச்சாரம், நம்ம அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும், நல்ல முறைக்கு போய் வாழணும்னு முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமா கேடு கெட்டத்தனமா பேசுகிறாங்க பாக்கியம். உடனே இந்த கல்யாணத்தை என்ன பண்ணினாலும் நிறுத்த முடியாது போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே நைட்டு தூக்கிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு எழுந்திரிச்சு உட்காந்து நடந்துக்கிட்டு இருக்கிற மயில், சரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை கல்யாணம்னா இன்னும் 2 நாள் தான் இடையில இருக்குது, இப்போதைக்கு இவங்க யாருமே இந்த கல்யாணத்தை நம்ம என்ன சொன்னாலும் நிறுத்த போகிறது கிடையாது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்க போகிற கல்யாணத்தை நிறுத்தி அதுக்கப்புறம் மாற்றி வச்சுட்டா அதுக்கப்புறம் நிச்சயமாக ஏதாவது பண்ணி கதிர் தம்பி இவனை பற்றின உண்மையெல்லாம் அங்கே எப்படியாவது கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க, நம்ம சுடர் வாழ்க்கையும் தப்பிச்சிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்ட மயில், சரி அதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வோம் அப்படின்னு மறுநாள் காலையில் அப்படியே வேணுனே கீழே வழுக்கி விழுகிற மாதிரி விழுந்துடுறாங்க. நல்லா இடுப்புக்கு அடிப்பிடிச்சு தலைக்கும் அடிப்பிடிச்சு மயக்கம் போட்டு கிடக்குறாங்க மயில். அதை பார்த்துட்டு பரிதவிச்சு போய் சுடர் தண்ணி எடுத்துகிட்டு வர, ஐயோ யாராவது என் பிள்ளைய தூக்குங்களே, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணும், இப்படி மாசக்காரி கீழே விழுந்து மயக்கம் ஆகிட்டாலே என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு தலையாக அடிச்சுட்டு பாகியம் அழுக, சுடரு அதுதான் அந்த கோமதி அத்தைக்கு ஃபோனை பண்ணு, பணம் கட்ட சொன்னால் பணம் என்ன நான் வச்சுருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு பாகியம் பேச, இதோ பண்ணுறமான்னு சொல்லி எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. சரவணனும் மயிலை பார்த்துட்டு அழுகிற